வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பால் தாங்க. சளிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மஞ்சள் கிழங்கு. இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த அடுப்பை ஆன் பண்ணி சூடாகட்டும். நல்லா சூடாகட்டும். இது கூட நாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம பாலுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை போட்டாச்சுங்க. கூடவே நம்ம மஞ்சளை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா போட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா நிறம் மாறிட்டே இருக்குது. நல்லா கலர் வரும். நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நாம் இன்னொரு அடுப்பில் பால் வச்சுருக்கோம். பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நாம் இதை வடிச்சிடலாம். இது கூட இப்போ நம்ம பெப்பர் கலந்துக்கலாங்க. இப்போ நாம் இது கூட தேவையான அளவு தட்டி வச்சுக்கிறேன் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் போட்டிருக்கனால நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் மஞ்சள் தூள் போடுறத விட இந்த மாதிரி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.